தமிழ்நாடு பாஜக வளர்ச்சி நம்ம தமிழ் எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பல பேர் இதோட நியாயமான, ஏன்னா எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்ல அண்ணாமலை தவிர. எந்த பிரச்சனையா இருக்கு அவர் தான் முன்னாள் நிற்கிறாரு, அந்த பிரச்சனைகளை எடுத்து சொல்றாரு. அதனால அது ஃபாலோ ஆயிடுச்சு. இப்ப என்ன போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இது அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் போயிட்டு இருக்கு. அதுல என்ன நடந்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இது கவர்மெண்ட் கவனிக்குதா? இல்ல. ஏன்னா டிஎம்கே ஆளு அவருடைய போட்டோ போட்டிருக்காங்க, முரசொலியில போட்ட நியூஸ் எல்லாம் படிச்சு பாருங்க. அவருக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத முரசொலியிலே போட்டிருக்காங்க. அப்ப அவர் மறைக்கிறதுக்கும் தப்பிக்க வைக்கிறதுக்கும் ஒரு நிரப்ப நினைச்சா அது எவ்வளவு நியாயமா இருக்கும் இல்லைங்களா? நீங்களே யோசிக்கணும், பிரஸ் நீங்களே யோசிக்கணும். அதான் அந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஏற்றி விடணும். தப்பு இங்க மட்டும் நடக்கல சார், எல்லா இடங்கள்லயும் இந்த மாதிரி குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. நடந்துட்டு எல்லா இடங்கள்லயும் கற்பழிப்பு விவகாரங்களும் அத்துமீறல்களும் நடந்துட்டு தான் இருக்கு. செக்ஸ் தொல்லை பெண்களுக்கு இருக்கு, தனியா நடக்க முடியலங்கிற பயம் இருக்கு. என்னைக்கு ஒரு பொண்ணு தனியார தைரியமா நடந்து போறாளோ அன்னைக்குதான் சுதந்திரம் வந்து காந்திகள் இருக்காரு. நடக்குதா? நிர்பயா எங்க சார் நடந்தது? தமிழ்நாட்டுல நடந்ததா? தமிழ்நாட்டுல நடந்தது நிர்பயா நடந்தது அதை நீங்க நம்புறீங்களா? அதை நீங்க நம்புறீங்களா? சொல்லுங்க. இல்லங்க சொல்றாரு அது நடந்திருக்கு, நீங்க நம்புறீங்களா? நீங்க சொல்லுங்க. பிரஸ் எல்லாரையும் பார்த்து வெளிப்படுத்த முடியும். எங்களோட கருத்தை நான் சொல்ல முடியாது. நீங்க சொல்றதுக்கு துணியணும். நீங்க தான் எல்லாத்தையும் கொண்டு காட்டணும். தமிழ்நாட்டை கடந்து பாஜக அதிகமா இருக்குன்னு சொல்றாரு. நீங்க சொல்லுங்க, நல்லா நினைச்சு பாருங்க. எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், பிரஸுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சாராய கடை திறந்ததுல அது ஒரு வீட்டுல நல்லா வாழ வேண்டிய வீட்டுல சாராய கடை திறந்தா அதுல விட்ட போய் கொட்டுற அளவுக்கு வச்சிருக்கீங்க. முதல்ல சொன்ன வாக்குறுதி என்ன? நான் சாராய கடை திறக்க மாட்டேன், என்னுடைய முதல் கையெழுத்து அதுதான் இருக்குன்னு சொன்னீங்க. எங்க போச்சு? இப்ப நீங்களே வருத்தப்படுறீங்க சாராயம் குடிக்காதீங்கன்னு சொல்லி சிஎம் பேசணும்னு நான் பார்த்தேன். அது ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். அதுக்கு கடையை திறந்துச்சுட்டு கவர்மெண்ட் கடை, தனிப்பட்ட ஆள் கடை கூட கிடையாது. கவர்மெண்ட் கடை, கவர்மெண்ட் தான் வசூல் பண்ணது. அதிக விலையில கொடுத்து வாங்குறாங்க துட்டு. ஏன்னா அவனுக்கு வேலை செஞ்ச கருப்புக்கு அது ஏதாவது போடணும்னு நினைக்கணும். பழகப்படுத்திட்டோம், அடிமை ஆக்கிட்டோம். இது எல்லாமே என்னால இருக்க முடியாதுன்னு ஆக்கிட்டோம். அதனால நடந்ததும் தீரும். அது